முரளி சார், காலத்துக்கு ஏத்தாமல் நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு மணிகண்டன் சார். இப்போ ஹிந்தி எதிர்க்கின்றோம் அப்படிங்கிற பெயர்ல எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக தமிழக மாணவர்கள் உணர்கிறார்கள். இது உண்மையிலே நியாயமற்றது. மொழி படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கவர்னர் அந்த பதிவு போட்டிருக்காரு. நீங்க உங்களுடைய கருத்து? அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பேசுகிற பொழுது அவருடைய பேச்சை உற்று நோக்கினால் அவர் சொல்லுகிறார் திமுக மொழிவெறியை தூண்டிவிட்டு அரசியல் செய்கிறது என்று பேசுகிறார். ஆனால் அவர் யாரை ஆதரிக்கிறார் என்றால் மத்திய ஒன்றியத்திலே நான் மோடியை ஆதரிக்கிறேன், மோடியை ஆதரிக்கிறேன், அதே போல தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறேன் என்கிறார். நான் மணிகண்டன் அவர்களுக்கு முதலில் சொல்லிக் கொள்வதே, நீங்கள் மொழிவெறியை நாங்கள் தூண்டுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் உலகத்திலேயே மதவெறியை தூண்டிய ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது பிஜேபி என்ற ஒரு கட்சி. மதவெறியை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி இந்தியாவில் இருக்கின்ற இறையாண்மைக்கு அச்சத்தை உண்டாக்கி இந்தியாவில் இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற மோடி அவர்களை ஆதரிக்கிற நீங்கள் மதவெறி பிடித்திருக்கிற மணிகண்டன் எங்களை பார்த்து மொழிவெறி பிடித்தவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எங்களுக்கு கொண்டும் நற்சான்றல் பத்திரம் வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு நற்சான்றல் தருகிறாலோ யோக்கியதை உங்களுக்கு கிடையாது. முதலிலே அதை நான் பதிவு செய்கிறேன். கேள்வி என்னன்னா சார், இப்ப பொதுவாகவே இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது மும்மொழி கொள்கை ஆதரிக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாங்களோ அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை இருக்கு. அப்போ நீங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மும்மொழி கொள்கை இருக்கு. அரசாங்க பள்ளியில ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல மும்மொழி கொள்கையே இருக்கக்கூடாது, மூன்றாவது மொழியை கற்பிக்க கூடாது, கத்துக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்திய படிக்கிற யாரையாவது நாங்க தடுத்திருக்கோமா? யாராவது பள்ளிக்கூடத்துக்கு போறவங்கள போகாதுன்னு சொல்லி இருக்கமா? அதாவது திமுகவினுடைய கொள்கை தனியா நம்ம அதுக்கான பணம் செலுத்தி அந்த சென்டர்ல போய் கத்துக்கிறது வேற, பள்ளிக்கூடங்களே நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. சார், நாங்க என்ன சொல்றோம்னாக்க தனியார் பள்ளியில் அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் விருப்பப்பட்டு பிள்ளைகள் போய் படிக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். இந்தி பிரச்சார சபா, இந்தி பிரச்சார சபா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். தென் மாநிலங்களிலே இருக்கின்றவர்கள் இந்தி எத்தனை பேர் கத்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிக்கை விடுத்த பொழுது 3,54,000 பேர் தமிழ்நாட்டில் இந்தி தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதே அவர் சொன்னார் கேரளாவில் 8,000 பேர், ஆந்திராவில் 4,000 பேர். நான் இப்பொழுது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற சத்தியம் தொலைக்காட்சி இருக்கிற சென்னை மாநகர், இந்த சென்னை மாநகரத்தில் மட்டும் 1,06,000 பேர் இந்தி தேர்வு எழுதியிருக்காங்க. அப்படின்னாக்க இவங்களெல்லாம் நாங்க படிக்க வேணாம் தடுத்தமா? நாங்க தடுக்கிறதுக்கு போயிருக்கோமா? நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் விருப்பப்பட்டால் படியுங்கள், என் மீது திணிக்காது. நான் எந்த சட்டை போட வேண்டும் என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும். நீ இந்த சட்டை தான் போட வேண்டும் என்று நீ திணிக்கிறாய் என்றால் அந்த திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல, நான் என்ன சார் மும்மொழி திட்டத்தினால என்ன சாதிச்சீங்க? நான் சொல்றேன், இருமொழி திட்டம் நாங்க வச்சிருக்கோம், என்ன சாதிக்காம போனோம்? ஆங்கிலமும் தமிழும் படித்தோம். ஆங்கிலமும் தமிழும் படித்த பிறகுதான் ஒரு அப்துல் கலாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஒரு ஆங்கிலமும் தமிழும் படித்த பிறகுதான் இந்த நாட்டுக்கு ஒரு மயில்சாமி அண்ணாதுரை கிடைத்திருக்கிறார். ஒரு ஆங்கிலமும் தமிழும் படித்த பிறகுதான் ஒரு சிவன் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஆங்கிலமும் தமிழும் படித்த பிறகுதான் எங்களுக்கு ஒரு வீர முத்துவேல் கிடைத்திருக்கிறார். எங்களுக்கு இத்தனை பேரும் இத்தனை அறிஞர்களும் நாங்கள் மும்மொழி திட்டத்தில் வந்தவர்களா? இல்லை, அவர்கள் இருமொழி திட்டத்திலே வந்தவர்கள். நான் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டில் எடப்பாடியை ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க, பரவாயில்ல. தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சியை ஆதரிப்பதில் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நீங்கள் வரிக்கு வரை CN அண்ணாதுரை என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அண்ணாவின் பெயரிலே கட்சி நடத்துகிற எடப்பாடி பழனிசாமியை இந்த நாட்டில் வந்து கட்சியில் இருந்து கொண்டு அண்ணாவை அண்ணாதுரை என்று சொல்வார்களா? அவர் யார் சொல்லுவார்கள்? தினமலர் போன்ற பத்திரிகை நடத்துகிற சங்கிகள் கூட்டம் தான் இன்று வரை அண்ணாவை அண்ணா என்று எழுதாது, அண்ணாதுரை என்றுதான் எழுதுவார்கள். அதே போல மணிகண்டனுடைய பேச்சை பார்க்கிற பொழுது நல்ல ஒரு வடிகட்டிய சங்கியாக இருக்கிற காரணத்தால் தான் அண்ணாவின் பெயரையே அண்ணாதுரை என்று சொல்கிற இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அதன் பிறகு சொல்கிறார், என்னமோ திமுக ஏமாத்துதுன்னு. மோடி ஏமாத்தலையா?
மோடி யோக்கியவானா, மோடி யோக்கியரா, உத்தமரா? ஒற்றை இல்ல சாரி, மோடி யோக்கியரா? உங்க பிஜேபி யாரையும் ஏமாத்தலையா? வருஷத்துக்கு நாங்க 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் சொன்னீங்களே, நீங்க ஏமாத்தலையா? இந்த நாட்டில் வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்திய பொழுது 3 வேளாண்மை சட்டத்திற்கு நாங்க திருத்தம் வந்து உங்களை காப்பாற்றுறோம்னு சொல்லி போராட்டத்தை முடிவு கொண்டு வந்து அந்த விவசாயிகளை நீங்க ஏமாத்தலையா? ஒட்டுமொத்த ஏமாத்து வேலை செய்யறது மோடியும் மோடி கூட்டம் தான். சரி, இப்ப சொல்றாரு மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்புல தொகுதி குறையாதினார். ஒண்ணுமில்ல சார், வருமுன் காப்பவன் மன்னன். எதுவும் ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் இந்த நாட்டுக்கும் மொழிக்கும் ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை காப்பாற்றக்கூடியவன், கண்டுபிடிக்கக்கூடியவன், அதற்கு தக்க தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவன் ஒரு நல்ல தலைவன். எங்கள் தலைவர் சொன்னார் தொகுதி மறுசீரமைப்பு வருகிறது என்று சொன்ன பொழுது இவர்கள் கட்சியை சார்ந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாரு? எங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுறாங்க, உங்களுக்கு யாருங்க சொன்னா? இவரே ஒரு பிரச்சனையை கலப்புறாருனார். ஆனா 2 நாள்ல வந்தார். யாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூர் வந்தார். கோயம்புத்தூர் வந்தவர் சொன்னாரு தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டின் தொகுதி குறைக்கப்படாது, மாற்றாது சொன்னார். நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, நீங்க தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக எங்கள் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. எங்க தமிழ்நாடு மட்டுமல்ல, இப்ப தெலுங்கானா முதலமைச்சர் சொல்லிட்டார், அதே போல கர்நாடகா முதலமைச்சர் சொல்லிட்டார், அதே போல பஞ்சாப் முதலமைச்சர் சொல்லிட்டார். இப்படிப்பட்ட மாநிலத்தின் பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எங்கள் தலைவர் அவர்கள் எடுத்து வைத்த உரிமை குரலுக்கு ஆதரவாக தங்களுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார். ஒண்ணும் கிடையாது. எதுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைஞ்சது? ஏன் கேரளாவில் மக்கள் தொகை குறைஞ்சது? அன்னை இந்திரா காந்தி அம்மையார் தொகுதி எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லிட்டாரு மத்திய உள்துறை அமைச்சர். தொகுதி குறையாது சார், ஆனால் வீதாச்சாரம் குறைஞ்சது சார். நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்துச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நமக்கு, நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் சொன்ன பிறகு அந்த அரசாங்கம் சொல்லிவிட்டது மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அரசு சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எங்கள் தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற இடத்தை பெற்றது தமிழ்நாடு. அதனால எங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் அதை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்களா? பீகார்ல நீங்க நடைமுறைப்படுத்துறீங்களா? அப்ப என்ன, நல்லா படிக்கிற பிள்ளையை அடிச்சா தப்பா இல்லையா? நல்லா படிக்கிற பிள்ளை மீது குற்றம் சொன்னா தப்பா இல்லையா? அரசாங்கம் சொல்லிவிட்டது, ஒன்றிய அரசு சொல்லிவிட்டது, நாங்கள் சரியாக அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். எங்களுக்கு தொகுதி குறைக்க சார் வேண்டாம், மணிகண்டன் சொல்லிடுறேன், தொகுதி குறையாருன்றார்ல. அண்ணன் மணிகண்டனுக்கும் மோடிக்கும் ரொம்ப நெருக்கம், அண்ணன் மணிகண்டனுக்கும் அமித்ஷாவுக்கும் ரொம்ப நெருக்கம். நேற்று எங்க தலைவர் கேட்டாரு தொகுதி குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கொடுக்க தயாரான்னு கேளுங்க. சார் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், மணிகண்டனுக்கு தெரியுதா இல்லையா தெரியாது, நான் சொல்றேன். அவங்களுக்கு இந்திய மும்மொழி திட்டத்தின் மூலமாக இந்திய வளர்ப்பது அவர்கள் நோக்கம் அல்ல. இந்தியை கொண்டு வந்துவிட்டு நாக்பூரில் இருக்கிற கூட்டம் தங்களுடைய சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சமஸ்கிருதத்தை நேரா கொண்டாந்து நிறுத்தினா ஒட்டுமொத்த இந்தியாவும் 140 கோடி மக்களும் எதிர்ப்பார்கள். அப்ப அவர்களுக்கு எதிர்ப்பில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் பெரும்பான்மை பேசக்கூடிய இந்தி மக்களை கொண்டு வந்து முன்னிறுத்துவோம். முன்னிறுத்திய பிறகு இந்திக்காரனையும் பின்னால், இந்தி மொழியும் பின்னால் தள்ளிவிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அவர்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகவேதான் சூட்சமம் இருக்கிறது தம்பி, சுண்ணாம்பு டப்பாக்குள் என்று எங்கள் அண்ணா சொன்னார். பாவம் மணிகண்டன் போன்றவர்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சர்வ கட்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறேன்ட்டாரே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கிட்ட இருக்கிற ஒரு அடிமை போவதேன்னு பயப்படுறாங்க, தாங்கிட்ட ஒரு ஆதரவு போவதேன்னு பயப்படுறாங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன், மணிகண்டனுக்கும் சொல்லுகிறேன், அண்ணாமலைக்கும் சொல்லுகிறேன், எங்கள் தலைவர் சொன்னதுதான் சொல்லுகிறேன். இதோ வாருங்கள், தொகுதி மறுசீரமைப்பு என்பது இது தமிழ்நாட்டு பிரச்சனை, எங்கள் பிரச்சனை இல்லை. அதாவது 39 தொகுதியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பிறகு இப்போ நம்ம போர்க்குரல் எழுப்புறோம். போர்க்குரல் எழுப்புறப்ப நம்ம குரலுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? இப்பயே மரியாதை கொடுக்கல. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் குரல் எழுப்பிய போது கூட தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்காத ஒரு அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு உரிமை காக்கப்பட வேண்டுமானால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னதை கேட்டு அண்ணாமலையும் வந்து ஆதரிக்க வேண்டும்.
அண்ணாமலையும் வந்து ஆதரித்தால்தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பெறப்படும். சும்மா எங்களை எல்லாம் பயங்காட்டாதீங்க. திமுக காரனுக்கு பதவி எல்லாம் ஒண்ணு எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்கள் அண்ணாதான் அழகாக சொன்னார், நாங்கள் பதவி என்பது எங்களுக்கு என்னவென்றால் தோளிலே போட்டிருக்கிற துண்டு, வேட்டி என்பது எங்களுடைய இடுப்பிலே இருக்கிற வேட்டி என்பது எங்களுடைய தன்மானம். திமுக காரன் துண்டை இழந்தாலும் இழப்பானை தவிர வேட்டியை இழக்க மாட்டான். உங்களை போல பதவி வெறிக்காக இருக்கிற கட்சி இதல்ல. உடன்பிறந்த இஸ்லாமியர்களை கொண்டு, உடன்பிறந்த கிறிஸ்தவர்களை கொண்டு, உடன்பிறந்த தேசிய நாட்டை துண்டாடி எப்படியாவது பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிஜேபி கூட்டம் அல்ல திமுக. இந்த தேசத்துக்காக, தேச மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் திமுக. ஆகவே எங்களை சீண்டி பார்க்காதீர்கள். வார்த்தைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மொழி இல்லை என்றால் ஒன்று கிடையாது சார். ஒரு இனத்தை அழிக்கணும்னா, ஒரு இனத்தை அழிக்கணும் ஒண்ணு செய்ய வேண்டாம். ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல மொழி அடி. மொழி அடிச்சிட்டீனாக்க இனத்தை அழிச்சிடலாம். அதனாலதான் டிவைடர் அழகா சொன்னார், உன் நாட்டுக்கு விடுதலை வேண்டுமா, உன் மொழிக்கு விடுதலை வேண்டுமா என்று அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்ல நம்ம மேலோட்டமா மொழி அடிக்கிறதுக்கான யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மற்ற மாநிலங்கள்ல அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றாரு. எந்த மாநிலத்தில் இல்ல? கேரளாவில் அந்த மாதிரி இல்லன்றாரு. சரி, கேரளாவில் இல்ல. உத்தரப்பிரதேசத்தோட தாய்மொழி என்ன? போஜ்புரி எங்க இருக்கு? ராஜஸ்தானுடைய தாய்மொழி என்ன? ராஜஸ்தானி. இப்ப ராஜஸ்தானி எங்க இருக்கு? பீகாருடைய தாய்மொழி என்ன? பீகாரி. பீகார் எங்க இருக்கு? 1971 கணக்கெடுக்கப்படி ராஜஸ்தானில் எவ்வளவு பேர் என்று கேட்டால் 72% பேர் ராஜஸ்தானி மொழி பேசியவர்கள், 22% பேர் இந்தி பேசியவர்கள். இப்ப கணக்கெடுப்பின்படி 82% பேர் இந்தி பேசுகிறவர்கள், 18% பேர் ராஜஸ்தானி பேசுகிறவர்கள். ராஜஸ்தானி மொழி என்பது வட்டார மொழியாக மாறி இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்தி மும்மொழி சொல்லாதீங்க. அவங்க நோக்கம் மும்மொழி எல்லாம் கிடையாது. இந்திய ஒண்ணு கிடையாது சார். நான் ஒரு மொழி ஏத்துக்கிறேன்னு வைங்க, நான் உங்களோட விஷயத்துக்கு வரேன். நான் தெலுங்கு ஏத்துக்கிறேன். தெலுங்குல பள்ளிக்கூட வாத்தியார் என்ன கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். கன்னடம் நான் ஏத்துக்கிறேன். கன்னடத்துக்கு வாத்தியார் கிடைப்பாரா? மலையாளிக்கு வாத்தியார் கிடைக்க கிடைக்க மாட்டார். நீங்க மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்க, ஒரு மொழி ஏத்துக்கிட்டீங்க. ஆகவே வாத்தியார் இல்ல. நீங்க இந்திய கொண்டாந்து உட்கார இந்தி வாத்தியாரை போட்டு இந்தி பாடத்தை எடுத்துக்கணும் ஒன்றிய சர்க்குலர் அனுப்பிடும். ஆகவே மொழியை காக்கணும்னா, நாட்டை காக்கணும்னா மும்மொழி திட்டம். இன்னமும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. மணிகண்டனுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், மும்மொழி திட்டம் என்பது மோசடி திட்டம். இருமொழி திட்டம் என்பது எங்கள் இன்ப திட்டம். ஒரு மொழி திட்டம் என்பது எங்கள் உயிர் திட்டம். ஆகவே மும்மொழி திட்டத்தை ஏற்கவே மாட்டாது தமிழ்நாடு.